கண்டிப்பா ஆணியா சொல்லியா அந்த அக்கா சரியான வச்சுக்க முடியாச்சு. என்ன பண்ணலாம்? சரி நம்மள அக்காவுக்கு போய் கூப்பிட்டு வரணும். முக்கியமான விஷயம்க்கா, தூக்கத்துல இருந்து எழுப்பி வேற என்னடா எனக்கு சம்மக்காரம் வந்ததுக்கா. பழக்க வழக்கமா இதை எவ்வளவு சொல்லிட்டு இருக்கா சொல்லு. இது கொஞ்சம் முக்கியமான கணக்கா. ஸ்பெஷல் நம்ம கனவுல ஒரு பெரிய சிம்மாசனம்க்கா சின்ன குழந்தையாக வச்சிருக்காங்க. அந்த குழந்தை வாழ்க்கையில பெரிய பெரிய ராஜாக்கள் மெய்ப்பர்கள் ஏன் ஸ்டார்ஸ் கூட வந்துருக்கு. கிறிஸ்துமஸ் வரப்போகுது தானே இல்லாத கதெல்லாம் எப்படி இருக்க? ஆமா கிறிஸ்துமஸ் வரப்போகுது. கிறிஸ்துமஸ் அப்படின்னா கிறிஸ்துமஸ் அப்படின்னா இருக்கு செம்ம சீடா. இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அது எப்படி பண்ணுவீங்க? சொல்லுங்க முடியும் இல்ல. அப்பால பழைய காலத்துல இருக்க ஒரு டைம் டிராவல் வாட்ச் இருந்தாரு. அந்த வாட்ச வச்சு நான் டைம் டிராவல் பண்ணி சின்ன வயசுல குழந்தையா இருப்பல அந்த குழந்தைய நான் அப்படியே தூக்கி செல்ஃபியா எடுத்துட்டா. சொல்றீங்க? இந்த வயசு உங்களுக்கு தெரியுது. சரி சரி இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு உண்மையான கிறிஸ்துவ பிறப்பு ஒரு நச்சேரி என்னன்னு பைபிள்ல படிச்சிருக்கேன். இந்த குடும்ப தீர்க்கதரிசினா நல்ல தீர்க்கதரிசி தெரியும். அவங்களுக்கு கிறிஸ்துவ பிறப்பை பத்தி தெரியுமா? அவங்க காலகட்டத்துல போய் பார்க்கலாமா? போலாம். ஓகே இந்த வாட்ச் ஆன் பண்ண போறேன். இந்த வாட்ச்க்கு சில பல ரூல்ஸ் இருக்கு. இத ஆன் பண்ண உடனே அப்படியே கிருணுமா. ஆமா அது ரெடி ஆயிடுச்சு. அது சொல்றது சொல்லணும்னா கிரு சர்க்க சொல்லிருக்கா. இந்த கை முடிச்சு போறோம். வர போறோம். சரிடா அது பாருடா நான் ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ண உடனே அப்படியே சர்ன்னு சுத்தம் ரெடி ஆயிக்கும். ஆன் பண்ண போறேன். ஆன் பண்றேன். என்னக்கா ஒரே இருக்கா இருக்கு. ஒரு லைட் கூட இல்ல. எந்த ஊருக்கு எந்த இருக்கோம் நம்ம? இந்த தேசத்திலே நான் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. என்னை போல் யாராவது தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா? இல்லை அதை விளக்கதான் முடியுமா? அப்படி என்ன விளக்கினீர்கள்? ஆகமங்களை எழுதின மோசே கூட என்னை போல் ஒருவர் வருவார் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை என்னால் உரைக்கவும் முடியும், விளக்கவும் முடியும். ஓஹோ அப்படியா? ஆம், ஆனால் நம் கிறிஸ்துவின் பிறப்பை அந்த இஸ்ரேல் மக்களால் தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் அவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்கள்? ஏன் அவர்களுக்கு மட்டும் புரியவில்லை? எனக்கு இது மிகவும் மன வேதனையாக உள்ளது. ஆனால் அதே இஸ்ரேல் நாட்டில் இருந்து கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி மற்ற எல்லா நாடுகளுக்கும் பகிரங்கமாக உரைக்கவும் மற்றும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் ஒருத்தர் வந்தார். யாரு பத்தி உணவு பேசிருக்காங்க? யாரு ஒரு எக்ஸ்கியூஸ் மீ, ஒருத்தர் பேசுறீங்க யாரு? அவருக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆசையா இருக்கு. அறிவு பேக்கம் காலத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். ரொம்ப ஆசையா இருக்கு. இஸ்ரேல் நாட்டிலே கிறிஸ்துவுக்காக அதிக பாடுபட்டு நாம் அனைவருக்கும் சத்தியம் கொண்டு சேரணும் என்று கஷ்டப்பட்ட பவுல் தெரியாதா? அந்த 16 இடத்துல இருக்காரு. அவரை பத்தியா சொன்னீங்க? லெட்டர் என்றால் கடிதம். வெளிப்படையாக எல்லாவற்றையும் அந்த அனைத்து கடிதங்களையும் சொல்லியிருப்பார். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றின தீர்க்க தரிசனத்தை கூட சொல்லியிருப்பாரே. அப்பேற்பட்ட பவுலை எப்படி மாறி இருக்காரு? எப்படி இருந்திருப்பாரு? அவர் பிறப்பு எவ்வளவு பிரமாண்டமா இருக்கும். ஆசையா இருக்கா? கரெக்டா சொல்லலாம். எனக்கும் ஆசையா இருக்கு. போலாமா? சரி வாடா ஆன் பண்ண போறேன். ரெடி ஆயிக்கோ. சுத்தம் சீக்கிரம் ஆன் பண்ணுங்க. சரி ஆன் பண்ண போறேன். ரெடி ஆயிக்கோ. வைக்கலாம்.
இதோ என்ன சொல்லுங்க? இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு எல்லாமே செட்டப்லாம். யார் நீங்க ஃபர்ஸ்ட்? ஏஞ்சலா நீங்க? ஏஞ்சல்ன்றீங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸே காணோம். தூக்கி போட்டுருக்கேன். என் பின்னே வாருங்கள். ஏஞ்சலா கூப்பிடுறாங்க. போயிட்டு இங்க செலிப்ரேஷன் எவ்வளவு அமைதியா இருக்கு. பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணிருக்கோம். கரெக்டா சொன்னேன். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தின்னு சொல்லிட்டு போறாங்களே. ஆமாக்கா, ஒருவேளை ஏஞ்சல் போய் சொல்றாங்களோ இருக்கும்க்கா. எனக்கு அப்பயே டவுட் நான் ஏஞ்சல் மேல. சரி சரி குடு, எது கவலைப்பட்டு பேசாம இயேசுக்கிட்டே போயிட்டு அவர் ஊழியம் செய்யற காலத்துல கேட்டுக்கலாமா? இல்ல ஐயாக்கா போலாம். சரி ஓகே, நம்ம இந்த வாட்டி நான் டைம் கரெக்டா பண்ணிடலாம். வாடா, நீ ஆன் பண்ண போறடா. சரிக்கா, சித்திரமா புடிச்சுக்கோ. ஆன் பண்ண போறேன். அந்த பக்கம் அந்த அப்பதான் வாட்ட வரும். ஓகேடா, வாடா வாடா, ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டேன். வாடா வா. எழுந்து வா, நேரம் குறைவாக உள்ளது. நாம் இன்னும் பல இடங்களுக்கு சென்று இந்த உபதேசங்களை அறிவிக்க வேண்டும். எனக்கு பின்னால் நீங்கள் யூதேயா, சமாரியா, பல உலக நாடுகளுக்கு சென்று என்னை பற்றி நீங்கள் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். புரியாத பேரும் நான் சொல்வது புரியவில்லையா? நான் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இந்த மனு குலத்துக்கே உயிர்த்தெழுதலை தரப்போகிறேன். இதை நீ சொல்ல வேண்டும். புரிகிறதா பேதுரு? முக்கியமான விஷயம் அவருக்கு பிறந்து மனித ஊழியர்கள்தான் இருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது அவர் நச்சீதியே. புரியுது சார். சரி, நச்சீதிய நம்ம காலத்துல போய் சொல்லிடுறோம். சரி சரி, நம்ம போலாமா? ஐயோ அக்கா, இது வேற சும்மாவே சுத்தம். 6 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஐயோ நீ எங்க போறது? ஐயோ நம்ம காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி போனாரு. ஐயோ இது வேற என்ன பண்ணுங்க. நானும் டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வேற சுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ போக மாட்டேங்குதே. இங்கே இருந்துடலாம் பசிக்கிறதுக்கான சீக்கிரம். ஐயோ என்னடா பண்றது நான் வேற. ஓகே 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 ஓகேடா, வாடா 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 வாடா. என்ன தெரிஞ்சிச்சுல? இது எல்லாரும் அறிவிக்கிறோம். கண்டிப்பாக ஓகே, வாடா போலாம்.
ஒரு சாவேது வந்தாலும் தேவனோரமான கொண்டாடும் கொண்டு வந்ததில்லை கொண்டு போவதில்லை கேட்டு வைப்பதெல்லாம் பயனில்லை ஆசை நூறனை கொண்டாலும் தேவன் எல்லாரும் கைகூடும் கொண்டு போட்டவரும் யார் இங்கு தேவனில்லை செல்லுக்கு நேரு வேறில்லை ஆனந்தம் கையில்லை எல்லாமே வாழி என்றால் நம் சேர்த்துவை ஓட்டமிட்டு ஓய்வதில்லை ஆண்மையான மறுப்பும் தேவன் உறுதுணையே என்ன பாட்டு பாட சொன்ன? என்ன பாட்டு பாடுறீங்க? ஒழுங்கா கிறிஸ்துமஸ் பாட்டு பாடுங்க. Jingle bell, jingle bell rock, jingle bells swing, yeah, jingle bells ring, swinging and blowing, bushels of fun, come down the jingle all the hands and jingle bell, jingle bell rock, jingle bells chime, jingle bells on, I've been getting and dancing, the jingle bells swing, in the frosty air, with the glad signs, you rock it till it goes. Yes, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க கொஞ்சம் அப்படியே ரைட்ல வாங்க